கோல்டும் சில்வரும் ஃபால் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் காப்பரோட சார்ட்டை பார்க்கலாம். லாஸ்ட் 6 மந்த்தில் காப்பர் சைலண்டாக 40+% ஏறி இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் நோ. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா ரீல்ஸ்லையும் காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் என்னோட ரைட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15% ஃபால் ஆன பிறகு தான் நம்ம காப்பரில் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரைட் டைமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக பை அட் டிப் அண்ட் செல் அட் ஹை இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் இந்த காப்பரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டுக்கு இருக்கிற மாதிரி கோல்ட் வீஸ் மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. அப்போ எப்படி இந்த காப்பரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 ways இருக்குது. ஸோ ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ETF, அது வந்து காப்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் வேஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய காப்பர் மைனிங் கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது காப்பரில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான். ஸோ நான் பர்சனலாக அந்த இன்டர்நேஷனல் ETF ஆன காப்பெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த இன்டர்நேஷனல் ETFல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் காப்பெக்ஸ்னு ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன்.